أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. அல்லாஹ்வின் அடியார்களே, அரஃபா தினத்தினுடைய 6 சிறப்புகளை நான் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். முதலாவது விஷயம், இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை முடிப்பதற்காக, பினிஷிங் பாயிண்ட்டுக்காக ஒரு தினத்தை அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான். அப்படி காலம் காலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை கொண்டு வந்த அந்த ஒரே தீனுல் இஸ்லாத்தை முடிப்பதற்காக கடைசியாக அல்லாஹு தாலா கொண்டு வந்த அந்த தினம்தான் இந்த யௌமு அரஃபா, அரஃபாவுடைய தினம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது எவ்வளவு சிறப்பிற்குரிய தினமாக இருந்தால் அல்லாஹு தாலா தன்னுடைய தீனை இந்த நாளில் கொண்டு வந்து முடித்திருப்பான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா அதை குர்ஆனில் பேசுகின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை இன்றைய தினம் உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன். அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இன்றைய தினம் என்பது 2 பொருள்களை கொண்டது. ஒன்று, இதுவரைக்கும் நான் சொல்லிக் கொண்டு வந்து இன்றைய தினத்தில் அதை நான் நிறைவு செய்து விட்டேன் என்பதும், இன்றைய தினம் என்பது இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹு தாலா அதை நிறைவு செய்கின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது நிஅமத்தை உங்களின் மீது நான் பூர்த்தி செய்து விட்டேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய நிஅமத் என்பது எது என்றால் அது 2 பொருள்களை கொண்டிருக்கின்றது. அதற்கும் குர்ஆனே பதில் சொல்கின்றது. இந்த நிஅமத் என்பதற்கு இந்த வசனத்தையே நீங்கள் பொருளாக கொண்டால் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்தில் மிகப்பெரிய நிஅமத் இந்த தீன் தான். யாராவது ஒருவர் உங்களிடத்தில் வந்தால், நீங்க நல்லா இருக்கிறீங்க, நான் நாசமா போய் இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, வறுமையில் இருக்கின்றேன், கஷ்டத்தில் இருக்கின்றேன் என்று யாரேனும் சொன்னால் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தாலா உங்களை இந்த தீனில் பிறக்க வைத்திருக்கின்றான், இந்த தீனை விளங்க வைத்திருக்கின்றான், உங்களை முஸ்லிமாக வாழச் செய்திருக்கின்றான். இதை விடவும் மிகப்பெரிய ஒரு நிஅமத் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுத்ததில்லை. அவ்வளோ பெரிய நிஅமத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று நீங்கள் கூறுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிஅமத்தை தான் அல்லாஹு தாலா 200 மில்லியன் மக்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா முஸ்லிம்களுடைய தாய் தந்தையினுடைய வயிற்றில் உங்களை அல்லாஹ் பிறக்க வைத்து இந்த தீனை அல்லாஹ் உங்களுக்கு விளங்க வைத்திருக்கின்றது மிகப்பெரிய நிஅமத் என்று அல்லாஹ் பேசுகின்றான். பின்பு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை, வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா தீனாக, நெறியாக உங்களிடமிருந்து அவன் பொருந்தி கொண்டான் என்ற இந்த வசனம்தான் அரஃபாவுடைய தினத்தில் இந்த தீனுடைய நிறைவு பெறும் வசனமாக அல்லாஹ் இறக்கி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று 2வது நிஅமத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மக்கா வெற்றியின் போது சூரத்துல் ஃபத்ஹிலே கொண்டு வந்த ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅخر, அதாவது உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். வயுதிம்ம நிஅமதஹு அலைக வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா, அவனுடைய நிஅமத்தை உங்களின் மீது அல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டான். இங்கு சொல்லப்படக்கூடிய நபி அவர்களுக்கான நிஅமத்தும், எதை நோக்கி இந்த 16, 17, 18 வருடங்களாக நீங்கள் பயணப்பட்டீர்களோ, மக்கா வெற்றியை கொண்டு இந்த தீனுடைய வெற்றியை, நிஅமத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்து விட்டான். அதனோடு சேர்த்து அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம், உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதனோடு சேர்த்து பேசக்கூடிய விஷயம், உங்களுக்கு நேரான பாதையை அல்லாஹு தாலா காட்டிவிட்டான் என்று அல்லாஹு தாலா தனது நிஅமத்தை பற்றி அங்கும் பேசி காட்டுகின்றான். எனவே இன்றைய தினத்தினுடைய, அரஃபா தினத்தினுடைய முதல் சிறப்பு என்பது இந்த தீனை அல்லாஹு தாலா முடிப்பதற்காக நிறைவு நாளாக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான். இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன், மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இது முதலாவது சிறப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 2 ஹதீஸ்களை பாருங்கள். இது 2வது சிறப்பு. வருடத்தின் நாட்களில் ஆகச் சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்களில் ஆகச் சிறந்த நாள் அரஃபாவுடைய தினம் என்ற ஒற்றை வார்த்தையின் மூலம்
வருடத்தினுடைய ஒட்டுமொத்த நாட்களிலும் அரஃபாவுடைய தினம் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி முடித்து விட்டார்கள். இன்னொரு ஹதீஸ், மாமின் யௌமின் அஃலலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா, மிகச்சிறந்த நாட்கள் அல்லாஹ்வுடைய நாட்களிலேயே அரஃபாவுடைய தினம்தான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள். ஒவ்வொரு நாளும் மூன்றாவது இரவினுடைய மூன்றாவது பங்கில் அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான் தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்பது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இறங்கி வந்து தனது 2 கைகளையும் விரித்து வைத்தவனாக, கேட்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன், அழைப்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கின்றேன், யாரேனும் என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகிறீர்களா, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று அறைகூவல் விடுக்கின்றான் என்பதை நாம் ஹதீஸிலே தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் வருடம் முழுக்க உள்ள நாட்களில் பகலில் ஒரு தினத்தில் அல்லாஹு தாலா இறங்கி வருகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் சொன்னார்கள், யன்ஸிலுல்லாஹு தஆலா இலஸ் ஸமாஇத் துன்யா, அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான். இறங்கி வந்து அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு நெருக்கமாக வந்து வானவர்களிடத்தில் அந்த அரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான், பெருமிதத்தோடு பேசுகின்றான். நான் என்ன சொல்ல என் அடியார்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான், வானவர்களிடத்தில் பேசுகின்றான். நான் என்ன சொல்ல என் அடியார்களை பற்றி, எதை தேடி என்னிடத்தில் வந்து இப்படி அழுது புலம்பி துவா செய்து கொண்டிருக்கிறார்கள், எதை நோக்கி என்னிடத்தில் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அரஃபாவிலே கூடியிருக்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி பெருமையோடு வானவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வரக்கூடிய தினம் இந்த அரஃபாவுடைய தினம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 3வது சிறப்பு, யௌமு அரஃபா வ யௌமுன் நஹர் வ அய்யாமுத் தஷ்ரீக், பிறை 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள், வ யௌமுன் நஹர் பிறை 10ஆம் நாள் பலியிடக்கூடிய நாள், வ அய்யாமுத் தஷ்ரீக் அதை தொடர்ந்து வரக்கூடிய பிறை 11, பிறை 12, பிறை 13, இந்த 5 நாட்களும் ஈதுனா நம்முடைய பெருநாளாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 5 நாட்களும் பெருநாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தை பற்றி கூறியிருக்கக்கூடிய 4வது சிறப்பு, சியாமு யௌமி அரஃபா, அரஃபா தினத்திலே ஒருவர் வைக்கக்கூடிய நோன்பு என்பது அஹ்தஸிபு அலல்லாஹ், ஒருவர் நோன்பு நோற்றால் அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கின்றேன், ஐ யுகஃபிர ஸனதல்லதி கப்லஹு வஸ்ஸனதல்லதி பஅதஹு, அவருடைய அந்த நோன்புக்கு ஒரு வருடத்தினுடைய முன்னால் உள்ள வருடமும் அந்த நோன்பிற்கு எதிர் வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய வருடத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய 5வது சிறப்பு, மாமின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா, அல்லாஹ் தஆலா நாளை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மக்களை பிரித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய இரக்கத்தின் காரணமாக நரகத்திலிருந்து சில நேரங்களில் சில தினங்களில் அல்லாஹ் தஆலா நரகவாதிகளை விடுதலை செய்வான். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாட்களிலும் அல்லாஹ் தஆலா விடுதலை செய்வான். அப்படி விடுதலை செய்யக்கூடிய தினங்களிலேயே அரஃபாவுடைய தினத்தில் தான் நரகவாதிகளை, அளவுக்கு அதிகமானவர்களை அல்லாஹு தஆலா விடுதலை செய்யக்கூடிய தினம் இந்த அரஃபாவுடைய தினம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய 6வது சிறப்பு, ஹஜ்ஜுடைய கிரியைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த 6 நாட்களில் கூறியிருக்கின்றார்கள். 6 நாட்கள் ஹஜ்ஜுடைய அமல்கள் அல்லது 5 நாட்கள், பிறை 8, பிறை 9, பிறை 10, 11, 12, 13 அல்லது 12ஓடு ஒருவர் விரும்பினால் அவர் திரும்பி வந்து கொள்ளலாம், 13ஐ விட்டுவிட்டு. இப்படி 5 அல்லது 6 நாட்களில் ஹஜ்ஜுடைய கிரியைகளை பற்றி கூறிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹஜ்ஜு அரஃபா என்று கூறினார்கள். ஹஜ் என்றாலே அரஃபா தான். ஒருவர் அரஃபாவை தவற விட்டு விட்டால், இன்று ஃபஜ்ரில் இருந்து மக்ரிபு வரைக்கும் உள்ள இந்த நேரத்தில் ஒரு ஹாஜி அரஃபா மைதானத்திற்கு செல்லாமல் விட்டுவிட்டால் அவருடைய ஹஜ் அல்ல, ஹஜ் நிறைவேறாது என்று சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒட்டுமொத்த ஹஜ்ஜினுடைய முதுகெலும்பாக, ஒட்டுமொத்த ஹஜ்ஜினுடைய மிகப்பெரிய தூணாக இருப்பது அரஃபா மைதானத்தில் அல்லாஹ்விடத்தில் தங்குவதுதான். ஃபஜ்ர் முதல் மக்ரிபு வரைக்கும் லுஹரையும் அஸரையும் 2 ரக்காத்துகளாக சேர்த்து தொழுவதை தாண்டி வேறு எந்த அமலும் அன்றைய தினத்தில் ஹாஜிகள் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதை தவிர. இவர்களுடைய அமலே இன்றைய தினம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதுதான். என்னவெல்லாம் தேவையோ அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டு இருப்பதுதான். இது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான தினத்திற்கு இதுவும் ஒரு காரணம். எப்போதெல்லாம் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் தனது இயலாமையை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு, யா அல்லாஹ் நீ கொடுக்கும் இடத்தில் இருக்கிறாய், நான் உன்னிடத்தில் கேட்கும் இடத்தில் தான் இருக்கின்றேன், நான் உன் பக்கம் தேவை உடையவனாக இருக்கின்றேன், நீ யாரிடத்திலும் தேவையற்றவனாக இருக்கின்றாய், நீ ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றாய், நான் பலவீனமானவனாக இருக்கின்றேன் என்று எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் தனது 2 கரங்களை உயர்த்தி தான் தேவை உடையவன் என்று துஆ கேட்கின்றானோ, இந்த அமல் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல். நினைத்து பாருங்கள், 20 லட்சம் மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே மைதானத்தில் ஒட்டுமொத்த 200 மில்லியன்களுடைய மக்களின் சார்பாக அந்த இடத்தில் நின்று கொண்டு, நாங்கள் எப்போதும் உன்னிடத்தில் தேவை உடையவர்கள் தான் என்ற மன்றாடுதல் என்பது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான நாள், பிடித்தமான நேரம், பிடித்தமான இடம். உடனே அல்லாஹ் இறங்கி வருகின்றான் முதல் வானத்திற்கு, ஹாஜிகளுடைய அழைப்பிற்கு வானவர்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகின்றான். இவர்களை பற்றி நான் என்ன சொல்வது? எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஒருவரை புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்வதென்பது வேறு, அவரை பற்றிலாம் நம்மளால சொல்லவே முடியாதுங்க. எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் அவருடைய தன்மை என்பது வேறு என்று சொல்லக்கூடிய புகழ்ச்சி. இப்படி படைத்த ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்ட நம்மை பற்றி, தூய்மையானவன் அசுத்தமானவர்களை பற்றி, நிறைவானவன் குறை உள்ளவர்களை பற்றி, அவன் படைத்த இன்னொரு படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி மா அராது ஹாஉலாஇ, இவர்களை பற்றி நான் என்ன சொல்வது என்று பெருமை பாராட்டி பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றதே, சுப்ஹானல்லாஹ். இந்த ஹஜ்ஜுடைய தினத்தையும் இந்த அரஃபாவுடைய தினத்தையும் இன்றைய தினத்தினுடைய மன்றாடுதலையும் அல்லாஹு தஆலா ஆக சிறப்பாக ஒட்டுமொத்தமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் கூறியிருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் அளவுக்கு அதிகமாக துஆ செய்யுங்கள். என்ன செய்வது? இன்றைய தினம் அரஃபாவுடைய தினத்தில் 4 அமல்களை நாம் செய்து கொண்டே இருக்கலாம். பொதுவாக செய்யக்கூடிய அமல்கள் அல்லாமல் பொதுவாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது இருக்கின்றது. சதகா செய்வது, தொழுவது, சுன்னாக்களை, நஃபீல்களை, துஹாவை பேணுவது, என்னென்ன அமல்கள் இருக்கின்றதோ அது எல்லாம் செய்வது போக, முதலாவது சிறப்பான அமல் அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு நோற்பது. இன்றைய தினத்தினுடைய ஆகச் சிறந்த அமல் ஹாஜிகள் அல்லாதவர்கள் அரஃபா தினத்திலே நோன்பு நோற்பது. இரண்டாவது திக்ர் செய்வது. அளவுக்கு அதிகமாக தங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் தனது மூளையையும் தனது நாவையும் தனது பார்வையையும் தனது செய்கையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் பக்கம் எடுத்து வைப்பது. இந்த திக்ரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்திலே நாங்கள் என்ன சொல்வது என்று சஹாபாக்கள் கேட்கும் போது அதை சொல்லிக் கொடுத்தார்கள். خير الدعاء دعاء يوم عرفة وخير ما قلت أنا والنبيون من قبلي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد
وهو على كل شيء قدير. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா ஷரீக லஹ், அவனுக்கு இணை கிடையாது. லஹுல் முல்க், அவனுக்குத்தான் அரசாட்சி இருக்கின்றது. அதே போன்று அவனுக்குத்தான் புகழ், அனைத்து புகழும் அவனுக்குரியதுதான், அவனுக்கு சொந்தமானது. அவன் ஒட்டுமொத்த விஷயங்களின் மீதும் வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் படைத்தவனாக இருக்கின்றான் என்ற இந்த திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்திலே அதிகமாக கூறுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். மூன்றாவது அமல், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்பது. எந்நேரமும் எப்போதெல்லாம் மனம் வாடுகின்றதோ தேடுகின்றதோ துஆவை நாம் செய்து கொண்டே இருப்பதுதான். என்ன தேவையோ எப்படி நமக்கு வருகின்றதோ அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கையேந்தாமல் உள்ளத்தால் நினைவால் நாவால் ஒரு இடத்தில் அமர்ந்து 2 ரக்காத்துகளை தொழுது சுஜூதில் எப்படியெல்லாம் நமக்கு துஆ செய்ய வேண்டும் என்று இருக்கின்றதோ நம்முடைய இலக்கு ஒன்றுதான். யா அல்லாஹ், நீ தேவையற்றவன், நான் தேவை உடையவன், உன்னிடத்தில் நான் தேவை உடையவனாக இருக்கின்றேன் என்பதை நிரூபணம் செய்வதற்காக துஆவை இன்றைய தினம் முழுக்க நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பது. நான்காவது, இந்த ஹஜ்ஜுடைய தினங்களுடைய மிகப்பெரிய அமலான இந்த நாளிலும் தக்பீரை முழங்குவது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை இந்த 10 நாளும் முழங்கலாம். இன்றைய தினத்தில் அளவுக்கு அதிகமாக தக்பீர்களை நாம் சொல்லிக் கொண்டே இருப்பது. அப்படிப்பட்ட தினத்தில் அல்லாஹு தஆலா நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேரங்களை, இந்த நாளை வீணடித்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நம்மால் நெருங்க முடியுமோ அவ்வளவு நெருக்கத்திற்கு உரியவர்களாக மாறி நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜம் மப்ரூராவாக அங்கீகரிப்பானாக. யாரெல்லாம் இன்றைய தினத்தில் அரஃபா மைதானத்திலே தங்குவார்களோ அவர்களுடைய சிரமங்களை அல்லாஹு தஆலா போக்கி அவர்களுக்கு இலகுவான தினமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் ஹலாலான துஆக்களை அல்லாஹ்விடத்தில் இன்றைய தினத்தில் செய்கிறார்களோ அவர்களுடைய துஆக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.